போடா போடி திரைப்படம் மூலம் தமிழ் சினிமாவில் இயக்குனராக அறிமுகமானவர் தான் விக்னேஷ் சிவன் அவர்கள். அந்த படம் ஓடல. அதன் பின்னர் நடிகர் தனுஷ் தயாரிப்புல நானும் ரவுடி தான் அப்படின்ற படத்தை டைரக்ஷன் பண்ணாரு. இந்த படத்துல நடிக்க நயன்தாரா ஒப்புக்கொண்டதால இந்த படம் டேக் ஆஃபுமே ஆச்சு. கதாநாயகியை மையமாக கொண்டு கதை உருவாக்கப்பட்டிருந்தாலுமே விஜய் சேதுபதி அவர்களுக்கும் நயன்தாராவிற்கும் இணையான கதாபாத்திரம் அமைஞ்சது. படத்திற்கு அனிருத் இசையமைத்திருந்தாரு. படம் வெளியாகி சூப்பர் ஹிட்டுமே அடித்தது. அதே நேரம் இந்த படத்திற்கு பின் விக்னேஷ் சிவன் இயக்கிய தானா சேர்ந்த கூட்டம், காத்து வாக்குல 2 காதல் ஆகிய 2 படங்களுமே வெற்றி படங்களாக அமையல. தற்போது பிரதீப் ரங்கநாதனை வைத்து LIK அப்படின்ற படத்தை இயக்கி முடிச்சிருக்காரு. இந்த படம் இன்று உலகம் முழுக்கவே ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்தை பற்றி தான் தற்போது ரசிகர்கள், பிரபலங்கள் அப்படின்னு அனைவருமே பேசிட்டு இருக்காங்க. 2 நாளுக்கு முன்பாகவே இந்த படத்துடைய ஸ்பெஷல் காட்சிகள் ஒரு சில முக்கிய பிரபலங்களுக்கு திரையிட்டு இருக்காங்களா. படத்தை பார்த்த அத்தனை தமிழ் சினிமா பிரபலங்களுமே ஆகா போகோன்னு படத்தை பத்தி புகழ்ந்திருக்காங்க. மேலும் இந்த படத்துல பிரதீப் ரங்கநாதனுக்கு ஆப்போசிட்டாக நம்ம SJ சூர்யா பண்ணிருக்காரு. அவருடைய நடிப்பு வழக்கம் போல அசத்தலாக இருக்கான். படத்துடைய இசை தான் படத்திற்கு கூடுதல் பலம் அப்படின்னு சொல்லப்படுது. கண்டிப்பாக இந்த படமுமே பிரதீப் ரங்கநாதன் அவர்களுக்கு 100 கோடியை தாண்டும் அப்படின்ற தகவல் வைரனுமே ஆகிட்டு இருக்கு. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.